Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 8 Cubes, Cube Roots, exercise 1.5, question number 3 to 6. If you are new to our channel, kindly subscribe to our channel and hit the bell icon so that you can watch the videos whenever I am posting. We'll start the class now. 3. Show that 1944 is not a perfect cube. 1944 ஒரு முழு கன எண் அல்ல என நிரூபிக்க. ஸோ கொடுத்துட்டாங்க அவங்களே முழு கன எண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெரிஃபை கூட கொடுக்கல, ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் பர்ஃபெக்ட் கியூப் ரூட்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே மெத்தட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மட்டும்தான், ஓகேவா? ஸோ 1944 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் ஈவனில் முடிகிறதால 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 19ல் எத்தனை 2 இருக்குது? 9 2s are 18, remaining 1, 7 2s are 14, again 2 2s are 4, ஓகேவா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாது. ஸோ வெறும் 2 டேபிள் 3 டேபிள் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோமே. ஸோ 4 2s are 8, remaining 1, 8 2s are 16, again remaining 1, 6 2s are 12, again ஈவனில் முடியுது. 2 டேபிளே கண்டினியூ பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, 3 2s are 6. இப்போ ஆடில் முடியுது. பட் இந்த நம்பர் எல்லாமே நமக்கு தெரியும். 2 4 3 டேபிளில் கண்டிப்பாக வருமா? ஸோ இங்கே 2 வராது. ஸோ 24, 8 3s are 24, ரிமைனிங் எதுவும் இல்லை. ஸோ 3 தான், 1 3s are 3. அகைன் 3 டேபிளே கண்டினியூ பண்ணிக்கோ. நம்ம 81 3 டேபிளில் வரும்னு தெரியும். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 2 3s are 6, ரிமைனிங் 2 இருக்கா? 7. அகைன் 3 டேபிளே போட்டுக்கோ. ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வரும். அகைன் 3 டேபிள். ஸோ 3 டைம்ஸ் கிடைக்குது. அகைன் 3 டேபிள் 1 டைம் கிடைக்குது. இப்போ நல்லா பாரு, பர்ஃபெக்ட் கியூப் அதாவது கன எண் அப்படின்னா நமக்கு எல்லா நம்பருமே 3 டைம்ஸ் கரெக்டாக வந்துருக்கணும். 3 டைம்ஸ் கரெக்டாக வந்துருக்கணும். இப்போ நான் எப்படி எழுதுகிறேன்? இந்த 1944 இது எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இதை பாரு. இப்போ 3 இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்கா? ஸோ நான் அது என்ன பண்ணுறேன்? 2 power 3 அப்படின்னு எழுதிடுறேன். கிளியர். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டில் அகெயின் இங்கேயும் உனக்கு 3 வந்து 3 டைம் இருக்குது. நான் 3 3 செட்டாக எழுதுகிறேன். எப்படி வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டில் வந்து 2 2 எழுதுவோமோ அதே மாதிரி இங்கே 3 3 எழுத போகிறோம். ஸோ அகெயின் இதை நான் 3 கியூப்னு எழுதுகிறேன். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு 3 ஸ்கொயர் மட்டும் தனியாக இருக்குது, ஓகே? 3 ஸ்கொயர் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ நமக்கு இப்போ கியூப் அப்படின்னாலே எப்படி வரணும் அப்படின்னா எல்லா நம்பருமே உனக்கு 3 3 வரணும். ஆனால் இங்கே உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்கொயர் இருக்குது. தேர்ஃபோர் இந்த நம்பர் அதாவது 1944 வந்து பர்ஃபெக்ட் கியூப் இல்லை. ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா 1944 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். 1944 ஒரு முழு கன எண் அல்ல அப்படின்னு எழுதி முடிச்சிரு. கிளியரா? ஏன், என்ன ரீசன்? எல்லா நம்பருமே நமக்கு பவர் 3ல் வரணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு பவர் 3ல் வரலை. சப்போஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 3 இருந்திருந்தனாவே நமக்கு இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் கியூபாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை அப்படின்றதால 1944 இஸ் நாட் அ perfect cube. Clear? Fourth question, find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is a perfect cube. Okay, so இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஸ்கொயர் ரூட்லேயும் பார்த்துருக்கோம். 10,985 இந்த நம்பரை வந்து எந்த சின்ன நம்பரால் வகுத்தா வரக்கூடிய ஈவு வந்து நமக்கு கன எண் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பர்ஃபெக்ட் கியூபாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் டவுன் 10,985. ஸோ என்ன பண்ணலாம்? என்ன டேபிள் எடுக்கலாம்? லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 5ல் முடியுதா? ஸோ கண்ணை முடிட்டு 5 டேபிள் போட்டுரு. ஸோ இப்போ எழுது. 10 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம். 9ல் எத்தனை 5 இருக்குது? ஒன்லி 1 5 தான் இருக்குது. ரிமைனிங் 4. 48ல் எத்தனை இருக்குது? 9 5s are 45, ரிமைனிங் இங்கே 3 வரும். ஸோ 7. ஸோ 2197. இப்போ நல்லா பார்த்துக்கோ. உனக்கு நான் ஸ்கொயர் சொல்லும்போது எப்படி சொன்னேன்? மினிமம் உனக்கு 25 ஸ்கொயர் நம்பராக தெரியும்னு சொன்னல. அதே மாதிரி கியூப் இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு 15 to 20 கியூப் நம்பராக உனக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா இப்போ 2197 அப்படின்றது உனக்கு 3 டேபிள்லையோ இல்லை 7 டேபிள்லையோ இல்லை 11 டேபிள்லையோ வராது. நீ ஆட் நம்பரில் ட்ரை பண்ணனா. ஏன் அப்படின்னா இந்த 2197 அப்படின்றது உன்னோட 13 கியூப். ஸோ உனக்கு இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது 13 கியூப் வந்து என்ன அப்படின்னா 2197 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட நீ ஜஸ்ட் ரிப்பீட்டாக படிச்சுட்டே இருக்கும்போது இந்த நம்பரை உனக்கு பார்த்தா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஞாபகமாக வரணும். ஸோ அதுக்காகவாது கண்டிப்பாக நீ என்ன பண்ணியிருக்கணும்? கியூப் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 15 நம்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீ ட்ரை பண்ண முடியும். ஸோ 13 டேபிள் தான் நான் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ 21ல் எத்தனை 13 இருக்குது? ஒன்லி 1 டைம் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன வரும்? 8 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 13s are 78. ஸோ ரிமைனிங் உனக்கு என்ன வரும்? 11 வரும். ஸோ 1117 இது வந்து எத்தனை டைம் அப்படின்னா
9 times. Clear? So next again 13 table தான் போட போகிறேன். So we know that 13 13s are 169. ஸோ இப்போ இன்னொரு 13 போட்டேன்னா உனக்கு இது முடிஞ்சிடும் 1 டைம். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 10985 is equal to 5 into இது 13 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்கா? ஸோ எப்படி எழுதலாம்? 13 power 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு எந்த நம்பர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாரு. எந்த நம்பர் நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாரு. எது எக்ஸ்ட்ரா இருக்குது? 5 வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கா? ஸோ இந்த நம்பரை இப்போ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய கோஷன்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் கியூபாக இருக்குமா? ஸோ எந்த நம்பர் நம்ம டிவைட் பண்ண வேண்டிய நம்பர் 5. ஸோ எந்த நம்பர் உனக்கு எக்ஸ்ட்ரா வருதோ, அதாவது கியூப் போக எந்த நம்பர்லாம் உனக்கு எக்ஸ்ட்ரா வருதோ அதுதான் வந்து உன்னுடைய ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் நீ எப்படி எழுதணும் அப்படின்னா the smallest number to be divided is 5. வகுக்கப்பட வேண்டிய மிகச்சிறிய எண் 5 அப்படின்னு கொஸ்டினை முடிச்சிரு. கிளியரா? ப்ரைம் ஃப்ராக்ஷன் மட்டும் இந்த நீ கேர்ஃபுல்லாக பண்ணாலே இந்த மாதிரி சம்ம நீ சீக்கிரம் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5. Find the smallest number by which 200 should be multiplied to make it a perfect cube. அதாவது சேம் கொஸ்டின் மாதிரி தான் போன சம் மாதிரி, பட் அங்கே டிவைட் கட்டது வேறு, இங்கே மல்டிப்ளை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த நம்பர் கேட்டிருக்காங்க? 200. ஸோ ஆஸ் யூஷுவல் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 200 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ லாங் டிவிஷன் அந்த மெத்தட்லாம் இங்கே கிடையாது. நான் வச்சுக்கோ, உனக்கு கியூப் பர்ஃபெக்ட் கியூப் கணயன் அப்படின்னு வந்தாலே உனக்கு இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மட்டும் தான் உனக்கு ஞாபகம் வரணும். ஸோ 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ 200லாம் என்ன இருக்குது? 100. ஸோ இது சிம்பிளாக தான் இருக்குது அந்த கொஸ்டின். ஸோ அகைன் 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. 100ல் ஆஃப் என்ன? 50. ஸோ 2 டேபிள் வெரி ஈஸி, ஏன்னா நீ ஆஃப் தான் எடுக்க போகிற. ஸோ 50ல் ஆஃப் என்ன? 25. ஸோ அகைன் 2 டேபிள் கண்டினியூ பண்ண முடியாது, 5 எடுத்துக்கோ. ஸோ 5 5s are 25. அகைன் ஒரு 5 எடுத்துகிட்டு அப்படின்னா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி எழுதலாம்னா இந்த 200 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து 3 செட்டு கரெக்டாக இருக்கா, அதனால் நான் 2 power 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரிமைனிங் உனக்கு 5 வந்து 2 தான் இருக்குது. உனக்கு 5 வந்து 2 தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 நீ மல்டிப்ளை பண்ணனா உனக்கு வர நம்பர் வந்து பர்ஃபெக்ட் கியூப் ஆகிடும். புரியுதா உனக்கு? அதாவது நமக்கு என்ன தேவை? நம்பர்ஸ் வந்து 3 3ஆக வரணும். அப்போ தான் அந்த நம்பர் வந்து உனக்கு பர்ஃபெக்ட் கியூப் சொல்ல முடியும். 2 வந்து ஒரு செட் நமக்கு வந்துடுச்சு 3 3, பட் 5 நமக்கு வரல. ஸோ இன்னும் எத்தனை 5 வேணும்? ஆல்ரெடி 2 5 இருக்குது. இன்னும் ஒரு 5 நீ போட்ட அப்படின்னா உனக்கு வர நம்பர் வந்து பர்ஃபெக்ட் கியூபாக வந்துடும். கிளியரா? ஸோ ஆன்சர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா the smallest number to be multiplied is 5. இந்த பெருக்கப்பட வேண்டிய மிகச்சிறிய எண் 5ன்னு போட்டுரும். லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். லாஸ்ட் கொஸ்டினில் வந்து நம்ம டிவைட் பண்ணோம், இந்த கொஸ்டினில் வந்து எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். கிளியர்? பட் ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் 24 into 36 into 8 into 25. ஸோ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, இதோட பெருக்கல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதோட கனமூலம் கேட்குறாங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோ, இது எதுவுமே வந்து உனக்கு கியூப் நம்பர் கிடையாது. ஸோ 24 36 80 25 எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். பட் இது 4 மல்டிப்ளை பண்ணால் வர நம்பர் வந்து உனக்கு பர்ஃபெக்ட் கியூப், அதோட கியூப் ரூட் தான் கேட்குறாங்க. ஸோ நீ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் உட்காந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. சிம்பிள் மெத்தட். 4 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 4 நம்பரை தனித்தனியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கும். அதாவது 24 தனியாக பண்ணு, அதே மாதிரி 36 தனியாக பண்ணு, 80 தனியாக பண்ணு, அண்ட் 25 தனியாக பண்ணு. ஸோ தனித்தனியாக நீ என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அதோட ஃபேக்டர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும்ல, அதனால். ஸோ 24 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன டேபிள்? 2 டேபிள். ஸோ how many times? 12 times. அகெயின் 2 டேபிள் போட்டோன்னா 6 times. அகெயின் 2 டேபிள், ஸோ 3 times. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போட்டோன்னா 1 time. ஸோ 2 2 2 3 24 கிடைக்கிறது. அடுத்து 36 ட்ரை பண்ணலாமா? ஸோ 36க்கும் 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணு. எத்தனை டைம் வரும்? 1 2s are 2, ரிமைனிங் 1 கிடைக்கும், 18 times. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 9 times. அகைன் நெக்ஸ்ட்டு 3 டேபிள், 3 3s are 9. அகைன் 3 டேபிள் போட்டோன்னா 1. ஸோ பெட்டர் நீ லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் போடு, அப்போ தான் உனக்கு ஃபேக்டர்ஸ் லெஃப்ட்டில் பார்க்குறதுக்கு உனக்கு கிளியராக புரியும். ஸோ 80 இருக்குது. ஸோ 0 முடியுதுன்றதால நீ 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 5 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாம், உன்னோட சாய்ஸ் தான். ஸோ நான் 2 டேபிளே பண்ணுறேன். ஸோ எத்தனை டைம் வரும்? 40 times வருமா? ஸோ அகெயின் 2 டேபிள் 20 times. So next continue the same 10, again continue the same. So what you are getting? 5. Again 5 table போட்டனா 1. So 1 by 1 ஒரு நம்பரை தனித்தனியாக நீ ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சு. Again 25 பார்த்தனா உனக்கு வெறும் 5 மட்டும் தான் பண்ண முடியும். So 5 5s are 25. Again 5 இங்கே 1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மொத்த நம்பரை இப்போ எழுது. அதாவது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கும்.
அதாவது 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, எல்லா நம்பருமே உனக்கு கண்டிப்பாக 3 டைம்ஸ் எல்லாத்துலேயும் வந்திருக்கும். எல்லா நம்பருமே உனக்கு 3 டைம்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு ஒரு குரூப்பாக இருக்கா, ஸோ இதை நான் டேரெக்டாகவே வந்து உனக்கு 2 பவர் 3 அப்படின்னு எழுத போகிறேன். நல்லா பாரு, இந்த பேட்ச் இதை நான் 2 பவர் 3 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இங்கே ஒரு 1 இருக்குது. நான் வேறு கலரில் உனக்கு வேரியேஷன் காட்டினா உனக்கு ஈஸியாக புரியும் உனக்கு. இப்போ இங்கே ஒரு 3 இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 3 இருக்கா, ஸோ மொத்தமாக 3 3s இருக்கா, ஸோ அதை நான் 3 கியூப் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, அப்புறம் இன்னொன்று பாரு, இங்கே எத்தனை 2s இருக்குது, இங்கே எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4, இங்கே எத்தனை இருக்குது, 5 6 இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இதை நான் தனித்தனியாக 3 3 எழுதலாம். நல்லா பார்த்துக்கோ, மொத்தம் 6 2s இருக்குது. அதாவது 1 2 3 இதை ஒரு செட்டாகவும் இதை ஒரு செட்டாகவும் எழுதுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் எழுதியாச்சா? இப்போ மீதி என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதையும் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு இப்போ எல்லா நம்பருமே பவர் 3ல கிடச்சாச்சு. ஸோ இதோட ப்ராடக்ட் என்ன நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர் ஆகிடுச்சா? ஸோ இப்போ இதுக்கு என்ன எழுத போகிறேன்னா, கியூப் ரூட் தானே கேட்குறாங்க. ஸோ கியூப் ரூட் நீ எப்படி எழுதணும், கியூப் ரூட் சிம்பிளே கூட நீ போட்டுக்கோ. ஓகே, பவர் 1/3 யூஸ் பண்ணலாம், அப்படின்னா கியூப் ரூட் சிம்பிள் நீ போட்டுக்கோ. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25 which is equal to, இது கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்லா 3யுமே கேன்சல் ஆகிடும். இந்த கியூப் ரூட் ஆஃப் கியூப் நம்பர் வந்து 3 3 ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் இந்த நம்பர்ஸுடைய ப்ராடக்ட்டை மட்டும் அப்படியே எழுதும். அதாவது 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இப்போ என்ன ஆன்சர் வருமோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதாவது ஒரு நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, கியூப் ரூட் ஆஃப் 2 பவர் 3 இப்படி இருக்குன்னா இதோட வேல்யூ என்ன, 2 தான். அதாவது கியூப் ரூட்டும் உள்ளே இருக்கிற இந்த பவரும் கேன்சல் ஆகும். கிளியர்? அதனால தான் நான் இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதுறேன். 2 3 2 2 5 எழுதுறேன். ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருது, 2 3s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 into 5, 24 into 5 என்ன வரும், 120. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 124th question. So that's all with this video, children. We'll continue the remaining sums in our next video. If you like this video, please hit like and share it with your friends and subscribe to our channel. Thank you. Bye bye.